ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு த செஷன். ஸோ நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின்ஸ் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடண்ட்ஸ்க்காக ரீசனிங் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நான் ஓவராலா என்னென்ன கிளாஸஸ் கொண்டு வர போறேன், எப்படி வந்துட்டு இந்த அ இத இந்த கிளாஸஸ்லாம் கொண்டு போகலாம், எப்படி நம்ம பிராக்டிஸ் பண்ண போறோம், இத பத்தின ஒரு சின்ன வீடியோ தான் நம்ம இதுல பார்க்க போறோம். ஸோ நெறைய பேர் வந்துட்டு ஸ்கெட்யூல் கேட்டிருந்தாங்க. ஸோ எந்த மாதிரி எப்பப்போ என்னென்ன கிளாஸஸ் வரும் அப்படிங்கிற அ பிளான் கேட்டிருந்தாங்க. ஸோ அது இன்னைக்கு உங்களுக்கு நான் கிளியரா குடுத்துர்றேன். கம்ப்ளீட்டா ஏ டூ இசட் ஒரு மினிமம் 40 டேஸ்க்கான பிளான் வந்துட்டு நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதுதான் நம்ம இன்னைக்கு கம்ப்ளீட்டா பார்த்துடலாம். ஓகே. அண்ட் அது அது போக நான் இந்த கிளாஸஸ்ல உங்களுக்கு ஃப்ரீயா என்னென்ன கன்டென்ட் ப்ரொவைட் பண்ண போறேன் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு கிளியரா சொல்றேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு 4 டூ 5 கிளாஸஸ் எடுத்திருப்பேன். நீங்க பிளேலிஸ்ட் போய் பார்த்தீங்கன்னா, அபித் சார் இங்கிலீஷ் அப்படிங்கிற அ ச அப்படிங்கிற யூடியூப் சேனலோட பிளேலிஸ்ட் நீங்க போய் பாத்தீங்கன்னா ரீசனிங் சப் ஜீரோ பேட்ச்னு இருக்கும். அதுல போய் பாருங்க. நான் வந்துட்டு கோடிங் டிகோடிங்கோட கிளாஸஸ் எடுத்திருப்பேன். ஃபர்ஸ்ட் டாபிக் கோடிங் டிகோடிங் 4 கிளாஸஸ் உங்களுக்கு வந்திருக்கும் ஆல்ரெடி. ஸோ இந்த 4 கிளாஸஸ் மட்டும் எடுத்தது போக, இந்த நான் கிளாஸ்ல எடுத்த பிடிஎஃப் இருக்குல்ல, நான் கிளாஸ்ல எடுத்த அந்த அனோட்டேஷனோட இருக்கும். நான் எப்படி கிளாஸ்ல எடுத்திருப்பேனோ அந்த வேர்டிங்ஸோட உங்களுக்கு பிடிஎஃப் இருக்கும். அந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு டெலகிராம் குரூப்ல அனுப்பி விட்டுறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோடிங் டிகோடிங்க்கு 4 நான் கம்ப்ளீட்டா 4 டே கிளாஸ் எடுத்திருப்பேன்ல. அந்த 4 டேவையும் மெர்ஜ் பண்ணி உங்களுக்கு ஓவராலா அந்த பிடிஎஃப் கிளாஸ் பிடிஎஃப் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ கிளாஸ் நோட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். கிளியரா? கிளாஸ் நோட்ஸ் கிடைச்சது. தென் உங்களுக்கு நான் இன்னும் இது போக என்ன குடுக்க போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிராக்டிஸ் பிடிஎஃப்பும் குடுக்க போறேன். பிராக்டிஸ் பிடிஎஃப்ல உங்களுக்கு மினிமம் ஒரு 50 டூ 100 100ன்னே வச்சுக்கலாம். 100 கொஸ்டின் நான் ஒவ்வொரு டாபிக்கும் நான் உங்களுக்கு ஃப்ரீயாவே குடுக்க போறேன். எப்பவுமே நம்ம ரீசனிங் படிக்கும்போது பேசிக் பேசிக் கூட சேர்ந்து பிராக்டிஸும் பண்ணியிருக்கணும். நீங்க ஒரு டாபிக் எந்த ஒரு டாபிக் படிச்சாலும் சரி, அதோட பேசிக்ஸ கத்துப்போம். எல்லாருமே அதோட பேசிக்ஸ்ல கத்துட்டு பேசிக்ஸ ஸ்ட்ராங் பண்ணிருவோம். ஆனா அத பிராக்டிஸ் பண்றதுல நெறைய பேர் லேக் ஆகும். அதனால என்ன பண்ணலாம்னா, நானே உங்களுக்கு ஃப்ரீயாவே மினிமம் ஒவ்வொரு டாபிக்கும் 100 கொஸ்டின்ஸ் இருக்கிற மாதிரி எல்லா டைப்பும் கவர் ஆகுற மாதிரி நான் உங்களுக்கு பிராக்டிஸ் பிடிஎஃப் நான் குடுத்துர்றேன் என் சைட்ல இருந்து. ஓகே. ஸோ அ இதுதான் இதுதான் நான் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். பேசிக்ஸும் சரி, நான் பிராக்டிஸும் சரி கவர் பண்ணி குடுத்துருவேன். அதே மாதிரி இதுவும் இது. இது வந்துட்டு கம்ப்ளீட்டா ஃப்ரீ தான். இது எல்லாருக்குமே கிடைக்கும். இது நீங்க எங்க வ இந்த மாதிரி இந்த பிடிஎஃப்ஸ் உங்களுக்கு எங்க கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெலகிராம் பவுன்ஸ் அண்ட் ரைஸ் அல்லது அபித் சார் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெலகிராம் சேனல் இருக்கு. அதுல அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நீங்க அந்த லிங்க கிளிக் பண்ணி நீங்க அந்த டெலகிராம் சேனல் போனீங்கன்னா, உங்களுக்கு எல்லா பிடிஎஃப்பும் எங்களோட அபித் சாரோட கிளாஸ் பிடிஎஃப்ஸும் அதுல கிடைக்கும். அண்ட் என்னோட கிளாஸ் பிடிஎஃப்ஸும் அதுல கிடைக்கும். வித் பிராக்டிஸ் கொஸ்டின்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஒவ்வொரு டாபிக்குமே நீங்க பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் நெறைய வேற எங்கேயுமே தேடி போக வேண்டாம். நம்ம சேனல்லயே ஃப்ரீயா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போறோம். ஸோ மறக்காம யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அது போக இப்போ வந்துட்டு நெறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து பெய்டு பேட்ச் ஸ்டூடண்ட்ஸ் நெறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குமே நான் வந்துட்டு தனியா அவங்களுக்கு இன்னும் அதிகமான கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு டாபிக்லயுமே மினிமம் 500 கொஸ்டின்ஸ் கூட அவங்களுக்கு குடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறோம். அது பார்க்கலாம். ஓகே. பெய்டு பேட்ச் ஸ்டூடண்ட்ஸ்க்கு தனியா அவங்களுக்கு வந்துட்டு பிடிஎஃப்ஸ் கிடைச்சுட்டே இருக்கும். பட் ஃப்ரீயா புதுசா இப்போ இந்த சேனல் பார்க்குறவங்க, புதுசா ஃபாலோ பண்றவங்க எல்லாருக்குமே ஃப்ரீயாவே மேக்ஸிமம் எவ்வளோ கன்டென்ட் எங்க சைட்ல இருந்து குடுக்க முடியுமோ நாங்க குடுக்க ரெடியா இருக்கிறோம். ஸோ மறக்காம ஆ டெய்லி ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் ஆல்ரெடி இப்போ உங்களுக்கு வந்துட்டு என்னோட கிளாஸ் பத்தி தெரியணும் அப்டின்னா, நீங்க வந்துட்டு நான் ஆல்ரெடி எடுத்த அந்த 4, 5 கிளாஸஸையும் நீங்க போய் பார்த்துக்கலாம். ஸோ அதிலேயே உங்களுக்கு நான் கிளாஸஸ் எப்படி கொண்டு போறேன்றது தெரிஞ்சிரும். அண்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். உங்களுக்கு இன்னும் பிடிஎஃப் வந்துட்டு நான் அப்லோட் பண்ணல. கூடிய சீக்கிரம் இன்னைக்கு ஈவினிங்குள்ள அப்லோட் பண்ணிடுவேன். அண்ட் இப்போ நான் இந்த 40 டேஸ் பிளான் போட்டிருக்கேன்னா, இப்போ நான் வந்துட்டு இப்போ நவம்பர் 1 வீக் முடிஞ்சிருச்சு. இப்போ நவம்பர்ல பார்த்தீங்கன்னா, 1 வீக் முடிஞ்சிருச்சு. 1, 2 இப்போ நம்ம வந்துட்டு 8 ஃப்ரைடேல இருக்கிறோம். ஸோ 8 டேஸ் முடிஞ்சிருச்சு. இன்னும் பேலன்ஸ் வந்துட்டு ஒரு 22 டேஸ் இருக்கு. ஸோ அந்த 22 டேஸ்ல சண்டே விட்டுருங்க. சண்டே இல்லாம மீதி எல்லா டேஸும் நான் உங்களுக்கு கவர் பண்ணி குடுத்துர்றேன். ஓகேவா? அ மேக்ஸிமம் டெய்லி உங்களுக்கு மினிமம் ஒரு வீடியோ 45 மினிட்ஸ்க்கு நான் டெய்லி எடுத்து குடுத்துர்றேன். ஓகேவா? டைமிங் வந்துட்டு 3/4 மணி நேரம் வச்சுக்கலாம். 3/4 மணி நேரம் டூ சில டைம் வந்துட்டு 1 ஹவர் கூட போகலாம். ஏன்னா வந்துட்டு நம்ம அப்பதான் முடிக்க முடியும். சில பேர் வந்துட்டு ரொம்ப நேரம் வீடியோ போடாதீங்கன்னு சொல்லுவாங்க. சில பேர் எங்களுக்கு 1 ஹவருக்கு மேல வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டூடண்ட்ஸ பொறுத்தும் வேரி ஆகும். நீங்க வந்துட்டு மினிமம் ஒரு நாளைக்கு 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? வீடியோ பார்த்து நோட்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு 1 ஹவர் போதும். ரீசனிங்க்கு நல்லா பிக்கப் பண்ணலாம். ரீசனிங் வந்துட்டு நம்ம வித் பிராக்டிஸோட பார்க்க போறோம். அதுதான் இங்க நம்ம நம்ம குடுக்கக்கூடிய வித்தியாசம். நான் வந்து எங்க சைட்ல நம்ம அபித் சார் இங்கிலீஷ் சேனல் மூலமா உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு கன்டென்ட் குடுக்கணும்னு நெனைச்சோம். ஸோ அதே மாதிரி தான் பேசிக்ஸ் பிளஸ் பிராக்டிஸ் அண்ட் அதுக்கு உங்களுக்கு பிடிஎஃப் நாங்க குடுக்க போறோம். ஓகேவா? இத நீங்க
வேற நிறைய சேனல்ல இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இருந்தாலும் நம்மளும் அதே மாதிரியே தான் போறோம். ஓகே. ஸோ அடுத்து நான் உங்களுக்கு ஷெட்யூல் காமிச்சிடுறேன். ஓகே. ஷெட்யூல் ஃபுல்லா பாரு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம கோடிங், டிகோடிங் படிச்சிட்டோம். தென் வந்துட்டு நம்பர் கோடிங் இருக்கு. அதுக்கப்புறம் அனாலஜி இருக்கு. தென் கிளாசிஃபிகேஷன் 1 ஆர் 2 டேஸ்ல முடிஞ்சிரும். அனாலஜியுமே வந்துட்டு 3 டைப்ஸ் இருக்கு. அது 3 டேஸ் நம்ம போட்டிருக்கோம். ஓகேவா? ஒவ்வொரு டைப்லயுமே நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணணும். ஓகே. நான் வந்துட்டு ஒரு டைப்னா அந்த டைப்ல ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் அந்த மாதிரி சால்வ் பண்ண மாட்டோம். அந்த டைப்லயே நிறைய கொஸ்டின்ஸ், நிறைய டிஃபரெண்டான விதமான கொஸ்டின்ஸும் சால்வ் பண்ணணும். ஓகே. அதனால தான் நான் வந்து ஒரு டாபிக்கு 2, 3 நாள் போட்டிருக்கேன். கிளியரா? தென் கிளாசிஃபிகேஷன், தென் இந்த பிளட் ரிலேஷன், டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ்லாம் நம்ம வந்து நிறைய கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? பேசிக்ஸ்ல இருந்து ஹை லெவல் வரைக்கும் நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே. அதுவும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். 3 டேஸ் கொடுத்துருக்கேன். தென் நம்பர் சீரிஸ், ஆல்பபெட் சீரிஸ், மிக்சடு சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அது ஒரு டாபிக் இருக்கு. அதையும் நம்ம பார்க்கலாம். அண்ட் அப்புறம் கேலண்டர்ல இருக்கக்கூடிய கம்ப்ளீட்டா கேலண்டர் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய எல்லா டைப்ஸ் கொஸ்டினும் நான் உங்களுக்கு வந்துட்டு டீச் பண்ணிடுறேன். ஓகே. அதுல இருக்கக்கூடிய ஷார்ட் ட்ரிக்ஸ், அதை எப்படி சால்வ் பண்ணணும், எப்படி டேட்லாம் கண்டுபிடிக்கிறது, இதெல்லாத்தையும் உங்களுக்கு நான் கிளியரா ஒரு 3 வீடியோஸ்ல நான் கொடுத்துருவேன். ஓகே. அந்த 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 3 வீடியோவை தாண்டி நீங்க வேற எங்கேயுமே போக வேண்டாம். அதுலயே மேக்ஸிமம் எல்லாமே லீப் இயர் பேஸ் பண்ணி இருக்கிறது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துறேன். சரியா? அடுத்து பாருங்க, மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன், சிம்பாலிக் ஆபரேஷன்ஸ் சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கு. ஸோ அது பேஸ் பண்ணி உங்களுக்கு கிளாஸஸ் போட்டுருக்கோம். தென் வேர்ட் ஃபார்மேஷன், இது வந்து டிக்ஷனரி பேஸ் பண்ணி வரும். டிக்ஷனரி வேர்ட் ஃபார்மேஷன்ஸ், டிக்ஷனரி பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். தென் அப்புறம் வென் டயக்ராம், இதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து நான் ஒரேடியா நம்ம வந்துட்டு ஃபுல்லா லாஜிக்கல் ரீசனிங், அதாவது வேர்பல் ரீசனிங்கா பார்க்காம கொஞ்சம் அப்பப்போ இடையில வந்துட்டு இந்த நம்ம நான் வெர்பல் ஃபிகர் பேஸ்ட் இதுவும் பார்க்கலாம். ஃபிகர் பேஸ்ட்னா என்ன, வென் டயக்ராம், டைஸ்லாம் வந்து நான் உங்களுக்கு ஒரே கிளாஸ்ல முடிச்சிருவேன். ஓகே. டைஸ்லாம் ஒரே கிளாஸ் தான். அந்த ஒரே கிளாஸ் போதும், நமக்கு ஈஸியா புரியும். அப்புறம் மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ்லாம் நமக்கு ஒரு கிளாஸ் போதும். ஓகே. ஒரே கிளாஸ்ல நான் ஒரே ஒரு கான்செப்ட் சொல்லுவேன். அந்த கான்செப்டை தான் நீங்க எல்லா இடத்துக்கும் யூஸ் பண்ண போறீங்க. அப்போ மிரர் அண்ட் வாட்டர் இமேஜ் யூஸ் பண்ணி அது இது வந்துடும். அதுக்கப்புறம் அது முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் வேர்பல் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் நான் வேர்பல் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு மறுபடியும் கொஞ்சம் வேர்பல் பசில்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். அதையும் நம்ம தென் அப்புறம் பாத்தீங்கன்னா எம்பெடட் ஃபிகர், அதுக்கப்புறம் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த டாபிக் எம்பெடட் ஃபிகர்னு இருக்கும். தென் ஃபிகர் அனாலஜி, ஃபிகர் கிளாசிஃபிகேஷன், ஃபிகரல் சீரிஸ். ஓகே. 4 ஃபிகர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன ஃபிகர் வரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துடலாம். ஓகே. ஸோ இப்போதைக்கு ஒரு 35 டேஸ்க்கு 35 டாபிக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நான் மிஸ் ஆகுற டாபிக்ஸை வந்துட்டு மற்றதுல கவர் பண்ணிக்கிறேன். பிளஸ் அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா இந்த 40 டேஸ்க்குள்ள என்னென்ன டாபிக்ஸ்ல இருக்கோ முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணிட்டு, அண்ட் அபித் சாரோட அந்த லாஜிக்கல் ரீசனிங், ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ்லாம் இருக்குல்ல, அதுவும் சார் கிளாஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த 40 டேஸ்ல நான் என்னோட சைட்ல எவ்வளோ டாபிக்ஸ் கவர் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே கவர் பண்ணி கொடுத்துருவேன். ஓகேவா? இந்த 40 டேஸ்க்கு அப்புறம் இப்போ நம்ம வந்து டிசம்பர் 20 வரைக்கும் நம்ம பிளான் போட்டிருக்கோம். டிசம்பர் 20 வரைக்கும் வரும்னு வைங்களேன் இந்த 40 கிளாஸுமே. ஏன்னா நமக்கு நவம்பர்ல இன்னும் ஒரு 20 டேஸ் தான் இருக்கு. நவம்பர் 20 டேஸ் எடுத்துக்கோங்க. டிசம்பர்ல ஒரு 20 டேஸ். அப்போ நான் நவம்பர்ல உங்களுக்கு 20+ கிளாஸஸ்க்கு கொடுக்கணும். 20+ கிளாஸ் கொடுத்துட்றேன் நவம்பர்லயே. ஓகே. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 25 கிளாஸ் கூட போட்டுக்கலாம். ஓகே. நான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு 1 ஆர் 2 கிளாஸ் கூட எடுத்து உங்களுக்கு கொடுத்துறேன். 25 கிளாஸ் போட்டுலாம். அப்புறம் டிசம்பர்லயும் ஒரு 20 கிட்ட கிளாஸஸ் போட்டுடலாம். ஸோ அப்போ உங்களுக்கு 40, 45 அந்த மாதிரி மேனேஜ் ஆயிடும். 40 கிளாஸஸ் மினிமம் வந்துடும். 40 கிளாஸஸ்ல நம்ம பேசிக்ஸும் ஒரு டாபிக்ல இருக்கக்கூடிய சில ப்ராக்டிஸும் பண்ணியிருப்போம். எல்லாத்தையுமே ப்ராக்டிஸும் பண்ணியிருப்போம். இந்த ப்ராக்டிஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து ரிவிஷன் வந்துட்டு உங்களுக்கு ரியல் எக்ஸாம்ல எப்படி 40 கொஸ்டின் டெஸ்ட் வைப்பாங்களோ அதே மாதிரி நான் உங்களுக்கு ரிவிஷன் செஞ்சுருக்கேன். ஓகே. ஸோ மறக்காம இந்த சீரீஸ்க்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. நல்லா இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே. ஆல்ரெடி எடுத்திருப்பேன். என்னோட டீச்சிங் எப்படி இருக்குங்கிறதையும் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் எப்படி நான் வந்துட்டு உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ப்ரொவைட் பண்றேன், எப்படி டிஃப்ரெண்டான கொஸ்டின்ஸ் நம்ம அப்ரோச் பண்றோம்ன்றதும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோல சொல்லணும்னு நினைச்சிருந்தோம். அண்ட் ஓகே. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பேசிக் பிளஸ் பிராக்டிஸ், இதுதான் உங்களோட எப்படி சொல்றது, நம்மளோட மந்திராவே இருக்கணும். ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் பேசிக்ஸ் கத்துக்கணும். அது ரிலேட்டடா கம்ப்ளீட்டா ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். நிறைய கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஸோ ஃப்ரீ பிடிஎஃப் உங்களுக்கு டெலகிராம்ல ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகே. ஒவ்வொரு டாபிக்குமே அந்த டாபிக் முடிக்கும் போது உங்களுக்கு ஃப்ரீ பிடிஎஃப்ஸ் கிடைச்சிரும். பிளஸ் கிளாஸ் நோட்ஸும் கிடைச்சிரும். ஓகே. கிளாஸ் நோட்ஸ்லயே நான் உங்களுக்கு 2 விதமா கொடுக்கலான்னு பாக்குறேன். ஒண்ணு வந்துட்டு எம்டியா நான் வந்து வெறும் கிளாஸ்ல எடுத்து கொஸ்டின்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு பிடிஎஃப்.
அப்புறம் நான் கிளாஸ் நோட்ஸ்ல அந்த லெட்டர்ஸ் இருக்குல்ல, நான் எழுதியிருப்பேன்ல, என்னோட நோட்ஸ் இருக்குல்ல, அன்னோடேஷன் சொல்லுவாங்க. நான் வந்து உங்களுக்கு இப்படி டீச் பண்றேன்ல, இப்படி எழுதி டீச் பண்றேன்ல, இந்த அன்னோடேஷன்ஸுமே இருக்கிற மாதிரியான பிடிஎஃப் குடுத்துருவோம். ஸோ உங்களுக்கு ஓவராலா பிடிஎஃப் முழுக்க முழுக்க ஃப்ரீயா கிடைக்க போகுது. ஸோ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இது போக உங்களுக்கு இன்னும் என்னென்ன அ என்னென்ன மாதிரியான கிளாஸஸ் கொண்டு போலாம் அப்படிங்கிறத நீங்க சஜெஸ்ட் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா நாங்க அதையும் நான் ட்ரை பண்ண விரும்புறேன். ஓகேவா? எல்லாத்தையுமே நம்ம பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு அந்த எக்ஸாம்ல 40 கொஸ்டின்ஸ அப்ரோச் பண்றதுக்கு நம்ம இந்த 40 டேஸ நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. பெஸ்ட்டா யூஸ் பண்ணணும். ஒரு ஒரு நாள் கூட வேஸ்ட் பண்ணாம நம்ம ஒவ்வொரு மணி நேரமும் டெய்லி 1 மணி நேரம் மினிமம் ரீசனிங்காக ஒதுக்கி படிங்க. அண்ட் ரீசனிங்க பிராக்டிஸ் பண்ணாம விட்டுறாதீங்க. ஒண்ணு நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு விஷயத்த நீங்க ஒரு தடவ கத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அ அதோட விட்டுறக்கூடாது. அதுக்கப்புறம் அத ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தா தான் உங்களுக்கு எக்ஸாம் வர்றப்போ ஈஸியா இருக்கும். அத கொஸ்டின அப்ரோச் பண்றது. ஓகே. சோ புரிஞ்சுக்கும்னு நெனைக்கிறேன். சோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகே. உங்களுக்கு நான் எல்லா இந்த டைம் டேபிளோட இந்த டைம் டேபிளோட பிடிஎஃப் உங்களுக்கு அனுப்பிடுறேன். ஓகேவா? தேங்க் யூ. பை.